இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ரகசியங்களை தெரிஞ்சுக்க மனித இனத்துக்கு இந்த ஒரு ஜென்மம் பத்தாது. ஏன்னா இங்க அந்த அளவுக்கு ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு. இதுல ரொம்ப பிரபலமானது அமேசான் காடுகள் மற்றும் நதி. நீங்க நிறைய வீடியோஸ்ல அமேசான் காடுகளின் மர்மமான செடிகள், ஆபத்தான விலங்குகள், விஷத்தன்மையை கொண்ட உயிரினங்களை பத்தி பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த வீடியோல சொல்ல போற விஷயத்தை பத்தி நீங்க இதுவரை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நீங்க எப்பயாவது இதை யோசிச்சிருக்கீங்களா? எதுக்காக அமேசான் நதிக்கு மேல ஒரு பாலம் கூட இல்லைன்னு? இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருந்தாலும் எதுக்காக அமேசான் நதிக்கு மேல ஒரு பாலத்தை கூட இன்ஜினியர்ஸால கட்ட முடியல? ஒரு நதி அப்படி இல்லைனா கடலுக்கு மேல கட்டப்பட்ட பாலம் மக்களுக்கு வணிகம் மற்றும் போக்குவரத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சில சமயத்துல நதிகள் 2 நகரங்களை அப்படி இல்லைனா தேசங்களை பிரிக்கும். இப்படி இருக்கும்போது பாலங்கள் தான் அந்த தேசங்களை இணைக்கும். இன்னும் சொல்லப்போனா நடுக்கடலை கூட இன்ஜினியர்ஸால ரொம்ப சுலபமா பாலத்தை கட்ட முடியுது. ஆனா அமேசான் நதிக்கு மேல பாலத்தை கட்டுறது எதுக்காக இன்ஜினியர்ஸ்க்கு கடினமான விஷயமா மாறியது? இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல ஆல் செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒரு சின்ன லைக் எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நாம மிஷின்ஸ் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யுகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பெரிய பெரிய மலைகள், நதிகள் மேல பிரிட்ஜஸ், ஹைவேஸ் கட்டப்படுது. ஆனா அமேசான் நதிக்கு மேல பாலம் கட்டப்படாததுக்கு சில காரணங்கள் இருக்கு. இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக அமேசான் நதி ரொம்ப ஸ்பெஷல்னு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அமேசான் காடுகளுக்கு நடுவுல பயணிக்கிற இந்த அமேசான் நதி உலகத்துக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இதுல அமேசான் காடுகள் உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய ரெயின் ஃபாரஸ்ட். ரெயின் ஃபாரஸ்டின் அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிகமான மழை பொழிவு இருக்கிற அடர்ந்த காடுகளை ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, அமேசான் காடுகளின் ஆனுவல் ரெயின்ஃபால் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா சுமார் 300 சென்டிமீட்டர். இது இந்தியாவின் ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபாலை விட 2 மடங்கு அதிகம். எப்பவுமே பசுமையா இருக்கிற இந்த மலைக்காடுகளின் பரப்பளவு சுமார் 70 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். உலகில் வேற எந்த இடத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த அமேசான் காடுகளில் அதிகமான உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. உதாரணமா இங்க 2 மில்லியனுக்கும் அதிகமான பூச்சி இனங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. அட்மாஸ்பியர்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்றதுல அமேசான் மலைக்காடுகள் முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாம இது அதிகமான ஈரப்பதத்தை அட்மாஸ்பியர்ல வெளியிடுது. இது மூலமா நமக்கு சாதகமான கிளைமேட் கண்டிஷன்ஸ் உருவாகுது. அமேசான் நதிகள் உலகின் 20% ஃப்ரெஷ் வாட்டரை உற்பத்தி செய்யுது. இந்த அமேசான் நதியின் வயசு எவ்வளோன்னு தெரியுமா? சுமார் 5 கோடி வருஷங்கள். முக்கியமா அமேசான் காடுகளை லங்ஸ் ஆஃப் த எர்த்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது உலகத்துக்கு தேவைப்படுற ஆக்சிஜன்ல கிட்டத்தட்ட 20% உற்பத்தி செய்யுதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அமேசான் மலைக்காடுகளுக்கு நடுவுல பயணிக்கிற அமேசான் நதியின் நீளம் சுமார் 6400 கிலோமீட்டர். இது உலகின் 2வது நீளமான நதியா இருக்கு. ஏன்னா நைல் நதியின் நீளம் சுமார் 6650 கிலோமீட்டர். ஆனா சில பிரேசில் நாட்டை சேர்ந்த விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, அமேசான் நதி தோராயமா 6800 கிலோமீட்டர்ஸ் நீளம் இருக்கும்னு. உலகின் மிகப்பெரிய நதியான அமேசான் நதியின் சரியான நீளத்தை தீர்மானிக்கிறது கொஞ்சம் கடினமான விஷயமா இருக்கு. இதுக்கு சோர்ஸ் அண்ட் மவுத் அப்படிங்கிற 2 விஷயங்கள் காரணமா இருக்கு. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, சோர்ஸ்னா ஸ்டார்டிங் பாயிண்ட், மவுத்னா எண்டிங் பாயிண்ட். அமேசான் நதியின் சோர்ஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, பெருவின் காராசண்டா க்ரீக் அப்படிங்கிற நீரூற்றுன்னு சில பேர் சொன்னாலும், இன்னும் சில பேர் அது அபிச்சட்டா க்ரீக் அப்படிங்கிற நீரூற்றில் இருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. 2வதா மவுத் அப்படிங்கிற எண்டிங் பாயிண்ட பத்தி பார்த்தோம்னா, அமேசான் நதியில் மொத்தமா 6 அவுட்லெட்ஸ் இருக்கு. இதுல 3 அவுட்லெட்ஸ் அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கு. பிரேசிலின் மரஜோ தீவின் வடக்கு பகுதியில் 2 அவுட்லெட்ஸ் மற்றும் தெற்கு பகுதியில் ஒரு அவுட்லெட் இருக்கு. இந்த மாபெரும் அமேசான் நதி பெரு, ஈக்வடார், கொலம்பியா, வெனின்சுலா, பொலிவியா, பிரேசில் மாதிரியான தேசங்கள் வழியா பயணிக்குது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அமேசான் நதியின் 3ல் 2 பங்கு பிரேசில தான் இருக்கு. அமேசான் நதிக்கு 1000க்கும் அதிகமான கிளை நதிகள் இருக்கு. இதுல 12 நதிகளின் நீளம் 1500 கிலோமீட்டருக்கும் அதிகமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாம கடல்ல கலக்கிற ஃப்ரெஷ் வாட்டர்ல அமேசான் நதியிலிருந்து கிட்டத்தட்ட 20% வருது. அமேசான் நதிக்கரையோரமா இருக்கிற 6 தேசங்கள்ல கிட்டத்தட்ட 3 கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு அதிகமான மக்கள் தொகை இருந்தாலும் அவங்களுக்கு வளர்ச்சி அவசியம் இல்லையா? இந்த 6 தேசங்களை இணைக்கிற அவசியம் இல்லையா? நவீன காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நாம இந்த விஷயத்த கேட்கும் போது கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல? நைல் நதிக்கு பக்கத்தில் இருக்கிற கைரோ நகரத்துல மட்டுமே 9 பாலங்கள் இருக்கு. யாங்சி நதியில் கடந்த 30 வருஷங்கள்ல 100க்கும் அதிகமான பாலங்கள் கட்டப்பட்டது. அதே போல அமேசான் நதியை விட 2 மடங்கு சின்னதான யூரோப்பாவின் டனுபே நதியில் மட்டும் சுமார் 133 பாலங்கள் இருக்கு. ஆனா மிகப்பெரிய அமேசான் நதியில் ஒரு பாலம் கூட இல்லைன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உண்மையாகவே அமேசான் நதிக்கு மேல பாலத்தை கட்ட முடியுமா? ஒருவேளை நாம இங்க பாலத்தை கட்ட வேண்டும்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும்னு இன்ஜினியர் சொல்றாங்க. இதுல முதலாவது பிரச்சனை வெதர், அதாவது வானிலை. ஏன்னா அமேசான் மலைக்காடுகளில் ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட எல்லா நாளும் மழை பெய்யும்னு சொல்லப்படுது. இதனால நதியின் நீர்மட்டம் ஏறக்குறைய 10 இருந்து 30 அடி வரைக்கும் அதிகரிக்கும். 3 மைல் இருக்கிற கிராசிங் 30 மைல்ஸா மாறும். இந்த மாதிரியான சமயத்துல நதியின் கரை
எங்க இருக்குன்னு யாராலையும் சரியா கண்டுபிடிக்க முடியாது. இது மூலமா வர பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, பாலத்தை எந்த இடத்துல கட்டணும்னு முடிவு பண்ண முடியாது. ஒருவேளை நாம 2 கரையை இணைக்கிற பாலத்தை கட்டினாலும் அதிகமான மழையால நதியின் நீர்மட்டம் அதிகமாகி அதோட கரை விரிவடையும். இந்த மாதிரியான நிலைமையில பாலத்தை கட்டினாலும் அதனால எந்த பயனும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல பாலம் அவசியமே இல்லை. ஏன்னா அமேசான் நதிக்கு பக்கத்துல குறைவான மக்கள் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி அங்க வாழும் மக்கள் பயணிக்க, அதே போல பொருட்களை கொண்டு போக அதிகமா படகுகளை பயன்படுத்துவாங்க. அதனால இங்க பாலம் கட்ட அவசியம் ஏற்படல. இங்க டெக்னிக்கல் மற்றும் லாஜிஸ்டிக்கல் பிரச்சனை கூட இருக்கு. இயல்பான மனிதனோட குடியிருப்புல இருந்து இந்த பகுதி ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால பாலம் கட்ட தேவைப்படுற பொருட்களை இங்க கொண்டு போறது கொஞ்சம் கடினமான வேலை. ஒரு வழியா கொண்டு போனாலுமே இயற்கை ஒரு மிகப்பெரிய தடையா இருக்கு. ஒரு நீளமான பாலத்தை கட்டணும்னா அதுக்கு ஆழமான ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஆனா இது ஒரு சதுப்பு நிலமா இருக்கிறதுனால இங்க மணல் ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதனால இந்த அமேசான் நதிக்கரையோரமா ஃபவுண்டேஷன் போடுறது சாத்தியமற்ற விஷயம். இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அமேசான் நதியின் மெயின் ஸ்ட்ரீம்ல இதுவரை எந்த ஒரு பாலமும் கட்டப்படாம இருந்தாலும் அமேசானின் முக்கிய கிளை நதியான நெக்ரோவில் பான்டிரியோ நெக்ரோ அப்படிங்கிற பாலம் 2011ஆம் வருஷத்துல கட்டப்பட்டது. இந்த பாலம் மனாஸ் அண்ட் இரண்டுபா அப்படிங்கிற 2 நகரங்களை இணைக்குது. அதே போல பெருவின் நனே அப்படிங்கிற அமேசானின் இன்னொரு கிளை நதியில் ஒரு பாலம் 2021இல் கட்டப்பட்டாலுமே அது இன்னும் திறக்கப்படாம தான் இருக்கு. உண்மையா சொல்லப்போனா அமேசான் நதிக்கு மேல ஒரு பாலம் கூட இல்லாதது ஒரு பாசிட்டிவான விஷயம்னு தான் சொல்ல முடியும். இதுக்கான காரணம், ஒருவேளை இங்க பாலம் கட்டப்பட்டா அதிக அளவுல டிஃபாரஸ்டேஷன் நடக்கும், சுத்தமான தண்ணி மாசுபடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்துக்கு தேவைப்படுற ஃப்ரெஷ் வாட்டர்ல கிட்டத்தட்ட 20% உற்பத்தி செய்யற இந்த அமேசான் நதியில் பாலத்தை கட்டினா தண்ணி மாசுபடும். அதனால நிறைய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இந்த இடத்துல பாலம் கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல வளர்ச்சி அப்படிங்கிற பேர்ல ஏற்கனவே நிறைய இடங்கள்ல இயற்கை வளங்கள் அடியோடு அழிக்கப்பட்டிருக்கு. அட்மாஸ்பியர், ஏர், வாட்டர் இது எல்லாமே ஏற்கனவே அதிக அளவுல மாசுபட்டிருக்கு. இப்படி இருக்கும்போது லங்ஸ் ஆஃப் த எர்த்னு சொல்லப்படுற பசுமையான அமேசான் மலைக்காடுகளை மாசுபடுத்துறது அவசியமா? இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்க உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.